எஸ்என்எஸ் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியாக செயல்படும் எஸ்என்எஸ் தொழில்நுட்பக் கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழாவில் எஸ்என்எஸ் பொறியியல் கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழாவை வெகு விமரிசையாக 2025 மே 17ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள எஸ்என்எஸ் வளாகத்தில் நடைபெற்றன. எஸ்என்எஸ் பொறியியல் கல்லூரியின் விழாவில் மாண்புமிகு டாக்டர் எல். முருகன், தகவல் ஒலிபரப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் துறை ராஜ்ய அமைச்சர், மத்திய அரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு மாணவர்களை விழிப்புணர்வுடன் தனது உரையில் உன்னதமான இலக்குகளை நோக்கி செல்கின்ற வழியில் கோஷ நுண்ணறிவின் ஜென் ஏஐ தாக்கங்கள் மற்றும் அதன் சமூகத்தின் மேல் எதிர்கால பாதிப்புகள் குறித்து பேசினார். அவர் ஸ்டார்ட் அப் அமைப்புகளின் பங்கு மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கத்தை பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து எஸ்என்எஸ் தொழில்நுட்பக் கல்லூரியின் விழாவில் திரு சூரஜ் ஜெயராமன், வைஸ் பிரசிடென்ட் டெக்னிக்கல் சேல்ஸ் ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு வெர்டுசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தன்னுடைய தொழில்நுட்ப அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஜென் ஏஐ, கிளவுட் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறித்து மாணவர்களுக்கு ஆழமான புரிதலை அளித்தார். இவ்விழாக்களில் தங்களது தத்தம் கல்லூரிகளின் வளர்ச்சி மற்றும் சாதனைகளை கல்லூரி முதல்வர்கள் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு நற்பணி உறுதிமொழி எடுக்கப்பட்டு சிறந்த மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் நிறுவனர் தலைவர் தெய்வத்திரு டாக்டர் எஸ்.என். சுப்பிரமணியன், தலைவர் மற்றும் நிர்வாகி டாக்டர் எஸ். ராஜலட்சுமி, தொழில்நுட்ப இயக்குனர் டாக்டர் நளின், எஸ்என்எஸ் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மொத்தமாக 824 மாணவர்கள் எஸ்என்எஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்து மற்றும் 379 மாணவர்கள் எஸ்என்எஸ் பொறியியல் கல்லூரியில் இருந்தும் தங்களது பட்டங்களை பெற்றனர்.